மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வரலாற்று சிறப்பு மிகுந்த தமிழக சட்டப்பேரவையில் இன்றைக்கு 6 துறை மீதான விவாதம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விவாதங்களில் கலந்து கொள்வதற்கு உரையாற்றுவதற்கு முன்பாக நீ மனிதன் என்று நம்மை உணர வைத்து அடித்தட்டு மக்களும் மேம்பட வேண்டும் என்று அயராது உழைத்த வெண்தாடி வேந்தர், ஈரோட்டு பூகம்பம், சமூக நீதியை உலகுக்கு கற்றுத்தந்த ஏன் எதற்கு எப்படி என கேள்வி கேள் என்று நம்மை தலைமுறை செய்த தந்தை பெரியாரை வணங்குகிறேன். காஞ்சியின் மன்னன் எதையும் எதைய வேண்டும் என்று சொன்ன அண்ணன், திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த பேராசான் அறிஞர் அண்ணாவை நினைத்து பார்க்கிற நேரத்தில் அனைத்து மக்களுடைய அன்பை பெற்றவர், அடுக்குமொழி பேசி நாட்டை கவர்ந்தவர், பேசி பேசி ஒரு நாட்டை ஆள முடியும் என்பதை உலகுக்கு உணர்த்திய உத்தம தலைவர் பேரறிஞர் அண்ணாவை வணங்குகிறேன். முத்தமிழறிஞர், மூதறிஞர், பெரியாராய் அண்ணாவாய் வாழ்ந்து காட்டிய அற்புத தலைவர். மன்னார்குடியில் அண்ணா பேசுகிறார், கலைஞர் மேடை ஏறுகிறார். முன்பாதியை நான் எழுதிவிட்டேன், பின்பாதியை என் தம்பி கருணாநிதி எழுதுவார் என்று அண்ணாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட அற்புத தலைவர். நான் சொல்லுவதை செய்கிற தம்பிமார்கள் ஆயிரக்கணக்கில் எனக்கு உண்டு. ஆனால் நான் நினைத்ததை செய்கிற ஒரே தம்பி திருவாரூர் கலைஞர் கருணாநிதி என்று அண்ணா பொக்கிஷமாக தந்த அற்புத தலைவர். பல்கலைக்கழகம் செல்லாமலேயே பல்கலைக்கழகங்களுக்கு பாடமான தலைவர். என்றும் எங்கள் நினைவில் வாழுகிற டாக்டர் கலைஞரை வணங்குகிறேன். பெரியாராய், அண்ணாவாய், கலைஞராய் எங்களை வார்த்தெடுத்த தலைவர், அடக்குமுறைகளுக்கு அஞ்சாத தலைவர், வெள்ளுடை வேந்தர். மேயராக இருந்த போதும் சரி, முதல்வராக இருந்த போதும் சரி, உழைப்பு 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 என்று மக்களுக்கு உழைத்திட்ட எங்கள் அன்பு தலைவர், கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதியை வணங்குகிறேன். 40 தலைவர்களின் வாரிசாக இந்த இயக்கம் நம்பி இருக்கிற ஒரு இளந்தலைவர். இன்றைய அன்பகமாய், நாளை அறிவாலயமாய், இன்றைக்கு இருவண்ண கொடியாய், நாளைக்கு மூவண்ண கொடி ஏற்றி வைத்து தமிழகத்தை ஆள இருக்கிற எங்கள் இளந்தலைவர், எங்களை வழிநடத்துகிற சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் உதயநிதி அவர்களை வணங்குகிறேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் பெருமக்களுக்கும், எதிரணியில் இருக்கிற முதல் வரிசை தலைவர்களுக்கும், முன்னாள் அமைச்சர் பெருமக்களுக்கும், முதல் முறை தேர்வு செய்யப்பட்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக பெண் சகோதரி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், அவையில் நிரம்பி இருக்கிற பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த வரலாற்று சிறப்புமிக்க சட்டப்பேரவையில் இந்த எளியவன் 2011 தொடங்கி 4 முறை நின்று வென்று இன்றைக்கு உரையாற்றி கொண்டிருக்கிறேன். 2011, 2016, 2021, 2026 என்று 4 முறையும் தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் தொகுதியில் ஒரு ஓலை குடிசையில் பிறந்த ஏழை தொண்டனை தேர்ந்தெடுத்து அனுப்பிய திருவிடைமருதூர் தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும், அந்த அரிய வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய அன்பு தலைவர் கலைஞர் அவர்களுக்கும், அண்ணன் தளபதி அவர்களுக்கும், எங்கள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும், முதன்மை செயலாளருக்கும், அரசு கோடா மற்றும் ஐயா MRK போன்றவர்களுக்கும், எனது வெற்றிக்கு அரும்பாடுபட்ட கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும், எங்கள் முன்னேற்ற கழகத்தின் முன்னணி நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி உணர்வோடு நான் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு 6 துறை என்றாலும் பள்ளி கல்வி மற்றும் உயர்கல்வித்துறையின் சார்பில் சில கருத்துக்களை அரசின் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடலமற்ற எவை, அழிக்க முடியாத சொத்து கல்வி. பொருள் அழியும், பொன்னழியும், அழகு அழியும், புகழ் அழியும், அழிக்க முடியாத சொத்து கல்வி. அதனால்தான் எங்களை வழிநடத்திய முன்னாள் முதல்வர், எங்கள் கழகத்தின் தலைவர் ஆட்சி பொறுப்பிருந்த பொழுது மாணவ செல்வங்களிடம் சொல்லுவார், நீங்கள் படியுங்கள், நீங்கள் படியுங்கள், நீங்கள் படியுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அடிப்படை கல்விக்கு வித்திட்டு உயர்கல்விக்கான முதல் படியை துவக்கி வைத்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதன் தலைவராக இருந்த எங்கள் முதல்வர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த சபையில் பேசுகிற மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள்,
சாமானியர்களாக நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம். சபையை பாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். சாமானியர்களாக இன்றைக்கு நிரம்பி இருக்கிறோம். உங்களை போல் நாங்கள், எங்களை போல் நீங்கள். ஆனால் 1967, 68, 69 தேர்தல் காலங்களில் ராமநாதபுரத்து மன்னன் புகழ்பெற்ற சண்முகராஜா சேதுபதி என்ற ஒரு அமைச்சர் மன்னராட்சியினுடைய தொடர்ச்சி வளர்ச்சியாக இருந்தவர். ராமநாதபுரம் தொகுதியில் 1967 சண்முகராஜா சேதுபதி என்ற அந்த மன்னர் வீட்டு பரம்பரையை ஒரு குதிரை வண்டிக்காரர் தங்கப்பன் மூலம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றியை உறுதி செய்திருக்கிறோம். சாமானிய மக்களின் பிரதிநிதியாக பொது தொகுதியில் நாங்கள் வென்றிருக்கிறோம் என்று பெருமைப்பட சொல்லுகிறீர்கள். வெல்லட்டும், எதிர்காலத்தில் அது சிறக்கட்டும். ஆனால் முதலில் கோயம்புத்தூரில் பொது தொகுதியில் சீட்டி தண்டபாணி என்ற திமுக தொண்டரை நிறுத்த வைத்து பொது தொகுதியில் ஒரு அட்டவணை பட்டியலில் உள்ளவர் வெற்றி பெறலாம் என்ற முதல் சாதனையை பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் துவக்கியது எங்கள் கழக தலைவர், அன்பு தலைவர். எனவே இந்த தருணத்தில் அரசின் கவனத்திற்கு மிக கவனமாக எடுத்துச் செல்ல வரும்போது, கடந்த அமைச்சர் கூட கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் குறிப்பிட்டேன். பாரதிதாசன் என்ற மாணவர் 2ஆம் ஆண்டு PhD அம்பேத்கர் பெயரில் அமைக்கப்பட்ட வெளிநாட்டு கல்வி மாணவர்கள் திட்டத்தின் கீழ் நிதி பெறவில்லை. அந்த கோரிக்கையை வைத்தார். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அதற்கான விளக்கத்தை தந்தார். நான் அறிந்தவரை இந்த நிமிடம் வரை அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படவில்லை. மீண்டும் வலியுறுத்துகிறேன். பதில் சொல்லும் பொழுது அமைச்சர் தெளிவாக சொன்னால் அது சபைக்கும் நல்லது, மக்களும் புரிந்து கொள்வதற்கு வாசிப்பாக இருக்கும். மற்றும் ஒன்று செய்தி, இன்றைய தினம் நம்முடைய பரமேஸ்வரி காளமேகம் திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்தவர், அம்பேத்கர் அயலக வெளிநாட்டு திட்ட மாணவராக பயிலக்கூடியவர். அவருக்கு சாதி சான்று கிடைப்பதில் இடர்பாடானால் தேர்வு செய்யப்பட்டு விட்டார். அவருடைய கல்வியும் இன்னைக்கு பாதிக்கப்படுகிறது என்று சொன்னால், ஒடுக்கப்பட்ட மக்கள் வெளிநாட்டில் சென்று படிக்க வேண்டும் என்ற திட்டத்தை துவக்கிய அந்த திட்டம் தாவேக அரசு பின்பற்றுகிறதா என்ற அச்சத்தையும், அதன் மூலம் படிக்க விரும்புகிற மாணவர்களுக்கு நீங்கள் தருகிற ஊக்கம் என்ன என்பதையும் இந்த நேரத்தில் நான் பணிவோடு கேட்க விருப்பப்படுகிறேன். அது மாத்திரமல்ல, கூலி தொழிலாளி வீட்டு பிள்ளை துப்புரவு பணியாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். பணி நிரந்தரம் வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. இன்றைய தினம் அந்த போராட்டத்தின் உச்சம். நேற்றைய தினம் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வைக்கிற கோரிக்கை, முதலமைச்சர் சந்தித்து நாங்கள் எங்கள் கோரிக்கையை சொல்ல வேண்டும். கடந்த காலங்களில் போராடிய போது அவர்களை பனையூர் அலுவலகத்திற்கு வரவழைத்து ஆதரவு தந்தார்கள். இன்றைக்கு அவர்களை அடைக்கவும் இல்லை, மாறாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பணிவோடு இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம் பதிலே வந்துக்கலாம். பேரவைத் தலைவர் அவர்களே, துப்புரவு தூய்மை தொழிலாளர் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனா நம்மளுடைய தூய்மை தொழிலாளர்களோடு யாருமே பேசல அப்படின்னு மாண்புமிகு உறுப்பினர்கள் சுட்டி காமிச்சார். இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர் பாரதி அவர்களோடு நானும் ஆதவ அவர்களும் நேரடியாக பேசினோம். இந்த செஷன் முடிந்த பிறகு இன்று மாலையே அந்த தூய்மை தொழிலாளர்களை நேரிலும் சந்தித்து அவர்களுடைய பல வகையான கோரிக்கைகள் இருக்கு, நீண்ட நெடுங்காலமா இருக்கு, அதை பேசி சுமூகமாக தீர்த்து வைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் கோவை செழியன். மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு நீதித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் கோவை செழியன் அவர்கள், கடந்த முறையும் அவர் அயலக அம்பேத்கர் ஸ்காலர்ஷிப் சார்பாக பங்கெடுத்து அங்கே படித்திருக்கின்ற, மலேசியாவில் படித்திருக்கின்ற அந்த மாணவர் குறித்து பேசினார்கள். அதற்கு தெளிவாக விளக்கம் கொடுத்தேன். இப்பொழுதும் அது குறித்து பேசுகிறார்கள். அவையில் நான் பேசி விளக்கம் கொடுத்து எங்களுடைய துறை சார்ந்து அந்த மாணவருக்கு கடிதம் எழுதி என்னென்ன நீங்கள் செலவு செய்திருக்கிறீர்கள், இந்த ஆண்டு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அவர் இதுவரை கொடுக்கவில்லை என்பதை நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். இப்பொழுது மீண்டும் மீண்டும் அது குறித்து பேசுவது என்பது ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு பேசுகிறார் என்பதை கடந்த முறையும் சொன்னேன், இந்த முறையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோல மாண்புமிகு அண்ணன் கோவிச்செழியன் அவர்கள் பேசும் பொழுது கடந்த முறை அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையில் இந்த திட்டம் திமுக ஆட்சி காலத்தில் தான் கொண்டு வரப்பட்டது என்கின்ற ஒரு செய்தியை குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த வரலாறு ஒரு நீண்ட நெடிய வரலாறு, அதை மட்டும் நான் குறிப்பிட்ட பிறகு அவர் பேசட்டும். 1995ஆம் ஆண்டு அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் ஆட்சி காலத்தில்
ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணாக்கர்கள் சட்ட பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்புக்கு நிதி உதவி வழங்கும் பொருட்டு ரூபாய் 10 லட்சம் ஒப்பளிப்பு செய்யப்பட்டு மேயர் சிவராஜ் கல்வி அறக்கட்டளை துவங்கப்பட வேண்டும் என அரசாணை 22/3/1995 வெளியிடப்பட்டது. இந்த அம்பேத்கர் அயலக கல்வி உதவி திட்டத்திற்கு முன் திட்டம், அதுக்கு முன்னாடியான திட்டம் அப்படிங்கிறது அங்கிருந்து தொடங்கப்பட்டது. இந்த அறக்கட்டளையில் நடைமுறை சிக்கல்கள் ஏற்பட்ட நிலையில் இத்திட்டத்தை செயல்படுத்த ஏதுவாக சென்னை பல்கலைக்கழக சட்டத்துறையுடன் இணைந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர் அயல்நாடு சென்று முதுநிலை பட்டப்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி படிப்பு மேற்கொள்ள மாணவர் பரிமாற்ற திட்டம் என்று அரசாணை 6/5/1998 நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த 22/9/1998 வெளியான அரசாணைப்படி அயல்நாட்டு பல்கலைக்கழகங்களுடனான மாணவர் பரிமாற்ற திட்டம் ஏற்படுத்தப்பட்டது. அதன்படி 5 ஆண்டுக்கு ரூபாய் 4.50 கோடி செலவில் 4.50 கோடி செலவில் ஆண்டுக்கு 10 மாணவர்கள் வீதம் ஒரு மாணவருக்கு ரூபாய் 3 லட்சம் வீதம் இத்திட்டத்தை செயல்படுத்த ஆணையிடப்பட்டது. இதற்கு அடுத்து அமைந்த ஆட்சி காலத்தில் மாணவர் பரிமாற்ற திட்டம் என்பது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணாக்கர்கள் நேரடியாகவே அயல்நாடு சென்று மேற்கல்வி பயில ஆண்டுக்கு ரூபாய் 30 லட்சம் ஒதுக்கீடு செய்து கடந்த 8/8/2002 அன்று ஆணையிடப்பட்டது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 14/12/2021 அன்று ஆதி திராவிடர் கிறிஸ்தவ ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணாக்கர்கள் அயல்நாடு சென்று உயர்கல்வி பயில அடிப்படை தகுதியான TOEFL, IELTS, GRE, GMAT ஆகிய தகுதி தேர்வுகளை மாணவர்கள் பயில்வதை ஊக்குவித்து அயல்நாடு சென்று கல்வி பயில கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் என்று அரசாணை வெளியிடப்பட்டது. கடந்த 2/12/2022 அன்று அயல்நாடு சென்று கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டத்திற்கு புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டது. மேலும் 21/8/2023 அன்று புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டு வருமான உச்சவரம்பு 2 அடுக்குகளை கொண்டதாக மாற்றி அமைக்கப்பட்டு அரசாணை வெளியானது. இதன்படி ஆண்டு குடும்ப வருமானம் ரூபாய் 8 லட்சம் வரை அதிகபட்ச உதவித்தொகை ரூபாய் 32 லட்சம் வரையும், ரூபாய் 8 லட்சத்திற்கு மேல் ரூபாய் 24 லட்சம் வரை ஆண்டு குடும்ப வருமானம் உள்ளவர்களுக்கு 12 லட்சம் வரை கல்வி உதவித்தொகை அன்று அறிவிக்கப்பட்டது. ஏன் இதை இந்த குறிப்பு சொல்றோம் அப்படின்னா, இதனுடைய பின்னணி தலித் மாணவர்களுக்கு பழங்குடி மக்களுக்கான மாணவர்களுக்கான உதவி திட்டம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. கடந்த ஆண்டு 213 மாணவர்கள் மட்டும்தான் அந்த தொகையில அவர்களுக்கு கொடுத்து அனுப்பப்பட்டார்கள். மீதி 500 பேருக்கு 213 பேர் தான் வழங்கி போயிருக்கிறார்கள். அந்த திட்டத்தின் மூலமாக மீதி பேர் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது. நாங்கள் தாவேக அரசு வந்த பிறகு, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்த பிறகு இந்த திட்டத்தை 362 என்பதை நேற்று 363 மாற்றி 131 கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்கி இருக்கின்றோம். அதுல ரொம்ப குறிப்பா மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர், நிதி செயலாளர் எல்லோரும் சேர்ந்து தலித் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கான அந்த உதவித்தொகை கூடுதலாக அவர்கள் செலுத்த வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். ஆனால் உள்நோக்கத்தோடு தொடர்ந்து ஒரு மாணவரை வைத்துக் கொண்டு இது அரசியல் செய்வது என்பது தலித் மாணவர்களுக்கான ஒரு நல்ல எண்ணத்தில் செயல்படக்கூடிய இந்த திட்டத்துக்கு எதிராக அவர்கள் செயல்படுகிறார்களோ என்கின்ற நான் எண்ணத்தை, இந்த அச்சத்தை நான் வெளிப்படுத்த விரும்புகின்றேன். அவர்கள் நீங்க பேசுங்க. அந்த பிரச்சனையை தொடர்ந்து உள்நோக்கம் கிடையாது, அரசின் கவனத்திற்கு அவ்வளவுதான். அந்த பாதிக்கப்பட்டிருக்கிற அவல நிலையில் இருக்கிற 2 மாணவர்கள் நன்மை பெற்றால் உங்களை போல் நாங்களும் திராவிட முன்னேற்றம் அதை வரவேற்கும் கவனத்திற்காக மட்டுமே. ஆரம்ப கல்விக்கு வித்திட்டவர் பெருந்தலைவர் காமராஜர் காலம். ஆரம்ப கல்விக்கு வித்திட்டது பெருந்தலைவர் காமராஜர் காலம். உயர்கல்விக்கு வித்திட்டது முத்தமிழறிஞர் கலைஞர் காலம். ஆராய்ச்சி கல்விக்கு வித்திட்டது தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் காலம். இந்த 3 காலத்தையும் தொடர்புபடுத்தி அனைத்து இளைஞர்களும் வேலைவாய்ப்பு பெற வேண்டும் என்று விளையாட்டுத்துறையை, பேரவை தலைவர்களே, விளையாட்டுத்துறையை விளையாட்டுத்துறையாக இருந்த காலத்தை மாற்றி வேலைவாய்ப்பு துறையாக மாற்றி காட்டிய சாதனையாளர் எங்கள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். பொறுப்பேற்று பணியாற்றிய போதுதான் பள்ளி மாணவர்களுக்கு, கிராமப்புற மாணவர்களுக்கு பள்ளியில் விளையாடுவதற்கான விளையாட்டு பொருள் வேறு, கிராமப்புறத்தில் விளையாடுவதற்கான விளையாட்டு பொருள் வேறு என்று திட்டமிட்டு அந்த பள்ளி மாணவர்களை, இளைஞர்களை ஊக்கப்படுத்தியது திராவிட முன்னேற்ற கழக அரசு. மாண்புமிகு பேரவை தலைவர்களே, அரசு தந்த கொள்கை விளக்க குறிப்பு புத்தகம்
காலதாமதமாக கிடைத்தாலும் கடந்த காலங்களில் இருந்த நிதி ஒப்பீட்டையும் இந்த நிதி ஒப்பீட்டையும் மீண்டும் மீண்டும் படித்து பார்த்தேன். புரியவில்லை. அறியாத நிலையிலும் சில விளக்கங்களை கேட்க விரும்புகிறேன். பள்ளிக்கல்வி துறையில் 2024-25 ஆண்டில் கணக்கு செலவினம் 12,222 கோடி, 12,000 கோடி. 2026-27 இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடு 14,032 கோடி. நான் பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்பது, திருத்த வரவு செலவு திட்டத்தில் 12,000 கோடியும் இல்லை, 14,000 கோடியும் இல்லை, மாறாக 11,029 கோடி திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் வழங்கியிருக்கிறோம். மாண்புமிகு நிதியமைச்சர் பொது பட்ஜெட்டை பேசும்போது அறிவிப்பு வேறு, ஒதுக்கீடு வேறு, திட்டமிடல் வேறு. நாங்களும் தெளிவாக தான் இருந்தோம். எங்களுக்கு இருக்கிற ஐயம், அறிவிப்பு நிதி அதிகம், திட்ட மதிப்பீடு அதிகம், கொடுக்கப்பட்ட நிதி குறைவு என்று சொன்னால் தேர்தல் அறிக்கையில் சொன்னதை போல் கொள்கை விளக்க குறிப்பு புத்தகம் எங்கே, நீங்கள் எதிர்பார்த்த நாங்கள் எதிர்பார்த்த நிதி எங்கே என்ற ஐயம் நிச்சயமாக எல்லா உறுப்பினர்களுக்கு வரும். எனவே அவர்கள் சொன்னதை போல் கடந்த காலங்களில் இருந்த நிதியை விட பள்ளி கல்வித்துறையில் 3003 கோடி, அதாவது 21%, ஆக்சுவல் நிதி ஒப்பீட்டு தொகையில் 1193 கோடி, 9.76% குறைந்திருக்கிறது என சொன்னால் நான் பணிவோடு கேட்கிறேன். நண்பா, நண்பீஸ், குழந்தைகள் விரும்பினார்கள், இந்த ஆட்சிக்கு வர துணை இருந்தார்கள், அவர்களுக்கு நீங்கள் தருகிற பரிசு பள்ளி கல்வித்துறையில் நிதி ஒதுக்கீடு குறைவா என்ற கேள்வியை நான் ஆக்கப்பூர்வமாக கேட்க விரும்புகிறேன். இன்றைய தினம் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு தொடக்க பள்ளி, 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு நடுநிலைப் பள்ளி, 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு உயர்நிலைப் பள்ளி, 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு மேல்நிலைப் பள்ளி என்று ஆரம்ப கல்வியை அற்புதமாக செய்த அரசு கழக அரசு. அந்த மாணவர்களை ஈர்ப்பதற்கு வசதியாக வாரத்திற்கு 2 முட்டை என்று முதலில் முத்தமிழறிஞர் கலைஞர் அறிவித்தார். முட்டை திட்டம் என்பது ஏழை மாணவர்களுக்கு பொக்கிஷம், எங்களை போன்றவர்களுக்கு வரப்பிரசாதம். சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்டார்கள், 5 நாள் பள்ளி நடக்கிறது, 2 முட்டை போதுமா என்று முத்தமிழறிஞர் சொன்னார். வாரத்திற்கு 5 முட்டை வழங்கப்படும். அதன் விளைவு நாமக்கல் மாவட்டத்தில் முட்டை உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தார்கள். ஒரு கல்லில் 2 மாங்காய் என்பதை போல முட்டை உற்பத்தியும் அதிகரித்தது, ஏழை எளிய மாணவர்களுக்கு சத்தான முட்டையும் கிடைத்தது. அன்றைய சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஷ தீட்சிதர் எழுந்து கேட்டார், பேரவைத் தலைவர் அவர்களே, கரிமீன் சாப்பிடக்கூடியவர்களுக்கு, அசைவம் சாப்பிடக்கூடியவர்களுக்கு நீங்கள் முட்டை, சைவம் சாப்பிடுவர்களுக்கு கேட்டார். கலைஞர் அடுத்து சொன்னார், வாழைப்பழம் வழங்கப்படும். எனவே அனைத்து தட்டு மக்களும் பலனடைய வேண்டும் என்பதற்கு அற்புத திட்டங்களை கொண்டு வந்து ஆரம்ப பள்ளியில் மாணவர்களை அதிக சேர்த்தது கலைஞர் அரசு, கழக அரசு. அதன் நீட்சிதான் எங்கள் ஆரோக்கிய அண்ணன் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த தளபதி அவர்கள் காலை சிற்றுண்டி திட்டத்தை கொண்டு வந்தார். படிக்கிற பிள்ளைகள், தாய் தந்தையர் கூலி வேலை, விவசாய வேலை, கட்டிட வேலை, தான் இரவு சமைத்த அந்த பழைய கஞ்சியை சாப்பிட்டு விட்டு பள்ளிக்கு பிள்ளைகள் செல்கிற கொடுமையை மாற்றி 5 நாளும் சுவையான சுட சுட காலை சிற்றுண்டி திட்டத்தை இந்தியாவில் முதலில் கொண்டு வந்தது கழக அரசு, திராவிட மாடல் அரசு. அதன் நீட்சியாக தான் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கேட்டார்கள், அதையும் செய்தார். இன்றைக்கு நம்முடைய தமிழக அரசு அதனை 6 to 8 வரை நடுநிலைப் பள்ளி என்று நீட்டியிருக்கிறீர்கள். ஆனால் முதலமைச்சர் பெயரில் இருந்த திட்டத்தை பெருந்தலைவர் பெயரில் வைத்திருக்கிறீர்கள். நாங்கள் வரவேற்கிறோம், நாங்கள் எதிர்க்க அல்ல. பெருந்தலைவர் காமராஜருக்கு பெருமை சேர்த்தது கலைஞரை விட தமிழகத்தில் வேறு யாராக இருக்க முடியும்? ஆனால் திட்டமிட்டது நாங்கள், நிதி ஒதுக்கீடு நாங்கள், கோப்பு நாங்கள், பயன்படுத்துவதற்கான வாய்ப்பையும் அதற்கான அதிகாரி ஆலோசித்தது நாங்கள், பெயர் வைப்பது மட்டும் நீங்கள் என்றால் அது எப்படி சரியாக இருந்திட முடியும்? மீண்டும் கேட்க விரும்புவதெல்லாம் பேரவைத் தலைவர் அவர்களே, இல்லந்தேடி கல்வி ஒரே நிமிஷம் முடிச்சிடறேன். பள்ளி இல்ல, கல்லூரிக்கு வரல, கல்லூரிக்கே வரல, பள்ளியில தான் இருக்கு. பேரவைத் தலைவர் அவர்களே, பேரவைத் கொரோனா காலகட்டம், தாய் மகனை பார்க்க முடியவில்லை, பிள்ளை தந்தையை பார்க்க முடியவில்லை, இறந்து போன போது அருகில் இருந்து இறுதி சடங்கு செய்யக்கூட முடியவில்லை. அந்த காலகட்டத்தில் புத்தகத்தை மறந்து போனோம், எழுத்தை மறந்தோம், ஏபிசிடி மறந்தோம், 1, 2, 3 மறந்தோம், ஆசிரியரை மறந்தோம். அந்த நேரத்திலும் இல்லந்தேடி கல்வியை தமிழகத்தில் தந்த காரணத்தால் தொடக்க பள்ளியின் கல்வி வளர்ந்தது, உயர்கல்வியை தொட்டோம். எனவே பள்ளி கல்வித்துறையில் இன்னும் கூடுதல் அக்கறை காட்டி அந்த துறையை மேம்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்.
உயர்கல்வியை பொறுத்தவரை மாண்புமிகு அமைச்சர் சொன்னதை போல் அந்த துறையில் 1.5 ஆண்டு காலம் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தேன். இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன், ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவன் இந்த கோவி செழியன். மிட்டா மராஸ் அல்ல, கோடீஸ்வரன் அல்ல, லட்சவாதிபதி அல்ல, பஸ் முதலாளி வீட்டு பிள்ளை அல்ல. 2 முறை சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி வரிசை, 3வது முறை அரசு கொறடா, 3.5 ஆண்டுகள், 1.5 ஆண்டுகள் உயர்கல்வித்துறை அமைச்சர். நான் பொறுப்பேற்ற பொழுது 4 அமைச்சர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. பேரவைத் தலைவர்களே, நான் சொல்லுவது என்னுடைய சுய முகவரிக்காக அல்லது சுய வெளிச்சத்துக்காக அல்லது சுய விளம்பரத்துக்காக அல்ல. இன்றைய தினம் ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர்கள் அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளும் என்று பெருமையோடு சொல்லுகிறோமே. 4 பேருக்கு அந்த அமைச்சர் அறிவிக்கப்பட்டது. ஒருவர் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற செந்தில் பாலாஜி மீண்டும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை என்று சொன்னார்கள் செய்தியிலே. நான் செய்தியை தான் கேட்டேன், பார்த்தேன். இன்றைக்கு சபையில் இல்லை. ஆவடி நாசர் சிறுபான்மை மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் என்றார்கள். இன்னைக்கு சபையில் இல்லை. சேலம் ராஜேந்திரன் சுற்றுலாத்துறை என்றார்கள். 4வதாக முனைவர் கோவி செழியன் என்றார்கள். என்னை நானே நினைத்துக் கொண்டேன், எந்த துறையாக இருக்கும், கடந்த காலங்களில் இருப்பதை போலதான் எண்ணினேன். ஆனால் எந்த சமூகத்தில் பிறந்தவனுக்கு கல்வி இல்லை என்றார்களோ, மறுக்கப்பட்டதோ, அந்த சமூகத்தில் பிறந்த ஏழை தொண்டன் கோவி செழியன் இந்தியாவில் முதலில் உயர்கல்வித்துறை என்ற அங்கீகாரத்தை வழங்கினார். நான் இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன், அதிகமான உறுப்பினர்கள் நாங்கள் தான் 6 அமைச்சர்கள் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு 6 எண்ணிக்கையில் அதிகம். அன்றைக்கு 91, 89களில் 3 பெரும் பொறுப்பு பட்டியலினத்தவருக்கு வழங்கியது திமுக. அதன் தலைவர் டாக்டர் கலைஞர். துணை சபாநாயகர் இருக்கை அந்த பட்டியலின மக்களுக்கு வழங்கியது திராவிட முன்னேற்ற கழகம். பேசுகிற கோவி செழியனை திராவிட முன்னேற்ற கழகத்தின் நம்பிக்கைக்குரிய பொறுப்பான அரசு கொறடா என்ற வரலாற்றை தமிழக சட்டமன்ற வரலாற்றை முதல் உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். அது மாத்திரமல்ல, டிஜிபி காவல்துறையுடைய உயர் அதிகாரி வழங்கியது திராவிட முன்னேற்ற கழகம். தலைமைச் செயலாளரை பட்டியலினத்தவருக்கு வழங்கியது திராவிட முன்னேற்ற கழகம். உச்சகட்டமாக சொல்ல வேண்டுமானால், வரதராஜன் என்ற ஒரு நீதிபதியை முதலில் உயர் நீதிமன்றத்தில் ஒரு பட்டியலினத்தவரை உட்கார வைத்து மயிலாடி ஒரு ஆணர் என்று வழங்க வைத்தது திராவிட முன்னேற்ற கழகம். இதன் அடிப்படையில் சொல்ல வேண்டுமானால், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்றைக்கும் கல்வியில் உயர்கல்வியில் குரல் கொடுக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். பேரவைத் தலைவர்களே, விரைந்து முடிக்க விரும்புகிறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துணைவேந்தர் நியமிக்கின்ற அதிகாரத்தை அந்தந்த மாநில முதலமைச்சர் பெற வேண்டும் என்று சட்டப்பேரவையில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றினோம். கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது தேசிய கொடி ஏற்றுகிற உரிமையை அந்த மாநில முதலமைச்சர் தான் ஏற்ற வேண்டும் என்று போராடி வாதாடி வெற்றி பெற்றது அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள். எம்ஜிஆர் முதலமைச்சராகிறார், தேசிய கொடி வழங்கப்படுகிறது. கொடியேற்றுகிற நேரத்தில் அரசியலில் கலைஞரை நான் வென்றிருந்தாலும் எங்களை போன்ற முதலமைச்சர்கள் கூட கொடியேற்றுகிற உரிமை பெற்று தந்த கலைஞருக்கு நன்றி என்று அவர் பேசிய பேச்சு இன்றைக்கு நாட்டு மக்களிடம் தெரியும். மாண்புமிகு முதலமைச்சர் கொடியேற்றினார், வரவேற்கிறோம். ஆனால் இந்த தேசிய கொடி ஏற்றிய உரிமையை இந்தியாவில் எல்லா மாநில முதலமைச்சருக்கும் பெற்று தந்ததை போல் அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற பல்கலைக்கழகங்களுக்கு அந்தந்த மாநில முதலமைச்சரே துணைவேந்தர் நியமிக்கலாம் என்ற சட்டப்பேரவை தீர்மானத்தை ஒட்டி அதில் ஏற்பட்ட இடர்பாடை கலைந்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து போராடி வாதாடி அந்தந்த மாநில முதலமைச்சர் அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் நியமிக்கலாம் என்ற சட்ட தீர்ப்பை பெற்றதற்கு பிறகும் இதுவரை அந்த துணைவேந்தர் நியமனம் செய்யப்படவில்லையே. ஏன்? சட்ட பாதுகாப்பு உங்களுக்கு வழங்கியது நாங்கள். ஆனால் இன்றைக்கு அந்த துணைவேந்தர் தேர்வு செய்கிற குழுவில் இதுவரை இருந்தது 3 பேர். இப்பொழுது எதற்கு 5? ஆளுநருக்கு தலையீடு எங்கே? ஆளுநர் என்பவர் நாட்டில் ஆளுநராக இருக்கட்டும். பல்கலைக்கழகத்தை இடம் தேர்வு செய்து மாநில அரசு, கட்டிடங்களை தருவது மாநில அரசு, மாணவர்கள் சேர்க்கை மாநில அரசு, ஊதியம் மாநில அரசு. அவரே ஒரு நியமனம், அவர் எப்படி இவரை நியமனம் செய்ய முடியும் என்ற கேள்வியை எழுப்பதனுடைய விளைவு அந்த உரிமையை பெற்றோம். பேரவைத் தலைவர்களே, தேசிய கொடி ஏற்றிய உரிமையை கலைஞர் பெற்றதை போல் பல்கலைக்கழகங்களை காக்கிற உரிமை பெற்றது கழக அரசும் தளபதியும். அதை இந்த அரசு தொடர்ந்து செய்ய போகிறதா அல்லது ஒன்றிய அரசுடைய வற்புறுத்தலின் பேரில் 5 தேர்வு குழுவில் இருப்பதை அனுமதிக்க போகிறதா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே உங்கள் வாயிலாக நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நீங்க பேசி முடிச்சிருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, முடிங்க. கடந்த காலங்களில் உயர்கல்வியில் திறக்கப்பட்டது 40 கல்லூரிகள். கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் 38 கல்லூரி. இந்த எளியவன் கோவி செழியன் கடைசி ஆண்டு இறுதி ஆண்டு இருந்த பொழுது 16 கல்லூரிகள்.
இந்திய வரலாற்றில், தமிழக வரலாற்றில் ஒரே ஆண்டில் 16 கல்லூரிகளுக்கு திட்டமிட்டு நிதி ஒதுக்கி திறக்க வைத்ததற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு. மாணவர் சேர்க்கை எடுத்துக்கொண்டால் கூட கடந்த காலங்களில் எண்ணிக்கை குறைவு. ஆனால் இன்றைக்கு மாணவர் சேர்க்கையில் 2030 50% இலக்கு உயர்கல்வியில் ஒன்றிய அரசு கணக்கு, 2030 50% இலக்கு ஒன்றிய அரசு கணக்கு. ஆனால் 2023 47 விழுக்காட்டை தொட்ட மாநிலம் தமிழ்நாடு. தொடுவதற்கு யார் காரணம்? இன்றைக்கும் கிராமப்புற மாணவர்களுக்கு 15% இடஒதுக்கீடு யாரால்? நீ முதல் பட்டதாரிய அரசு 5 மதிப்பெண் தரும், நீ படின்னு அவரை படிக்க வைத்தது யாரால்? இன்னும் சொல்ல வேண்டுமேனால் கிராமப்புற மாணவன் நகரத்தில் சென்று படிப்பதற்கு மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ். தமிழ் மொழியில் படிக்க வேண்டுமா, ஆங்கிலம் புரியவில்லையா, தமிழில் படி ஊக்கப்படுத்தி நிதி உதவியும் தந்து அந்த மாணவர் சேர்க்கை அதிகரித்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு. இன்றும் சொல்லுவேன், என்றும் சொல்லுவேன், உயர்கல்வியில் தமிழ்நாடு உச்சத்தை தொட்டதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை இந்த நேரத்தில் நான் அன்போடு பணிவோடு தெரிவித்து, இறுதி செய்தியாக ஆதாரபூர்வமான செய்தி, சூப்பர் ஸ்கூல் சூப்பர் கேம்பஸ் அருமையான திட்டம். கழிப்பறையே இல்லாததை போல் நாங்கள் தான் கண்டுபிடித்தோம் என்று சொல்லட்டும், அது அரசின் பெருமையை சொல்லட்டும், வரவேற்கிறோம். ஆனால் அதற்கு ஒதுக்கி இருக்கிற நிதி 10,000 பள்ளிக்கு கிட்டத்தட்ட 139 கோடி. என் கணக்கு அவர்கள் கணக்கும் சரி என்றால் சரிதான். 10,000 பள்ளிக்கு 139 கோடி என்றால் ஒரு பள்ளிக்கு 1 கோடியே 1,39,000. ஒரு வருடத்திற்கு 1,39,000 என்று சொன்னால் ஒரு மாதத்திற்கு வெறும் 11,300. நான் பணிவோடு கேட்கிறேன், கண்காணிப்பு கேமரா பொருத்தப்படும், கழிப்பறை வசதி சரி செய்யப்படும், குடித நீர் வழங்கப்படும், சுத்தமான தூய்மையான கேம்பஸ் உருவாக்கப்பட வேண்டும். உங்கள் கருத்துதான் என் கருத்தும், எங்கள் கட்சியின் கருத்தும். ஆனால் இந்த 4 பணிகளை செய்வதற்கு ஒரு பள்ளியில் மாதத்திற்கு 11,300 போதுமா? எனவே இது கூட்டுச்சொரக்காய், ஏட்டுக்கு உதவாது. காகித ஓடம் கரையேறி போக முடியாது. சீனி சக்கர சித்தப்பா சுவற்றில் எழுது ஒட்டப்பா என்பதை போலதான் இது இருக்கிறது தவிர வேறில்லை என சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்மளுடைய நோக்கம் எப்பொழுதும் எதிர்கட்சிக்கிட்ட எதிரியா பாக்குறது கிடையாது. ஆனா மாண்புமிகு உறுப்பினர்கள் மானிய கோரிக்கை பத்தி பேசும் பொழுது 60% குற்றச்சாட்டுகள் மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க. என்ன குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் அது திருப்பி அவங்களுக்கு தான் வேணும். ஏன்னா 25 வருஷம் ஆட்சியில் இருந்தது நீங்க, நாங்க இல்ல. ஒரு 100 நாள் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டை பார்த்து இதை செஞ்சீங்களா, அதை செஞ்சீங்களா, இப்படி செஞ்சீங்களா, அப்படி செஞ்சீங்களான்னு திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்காரு. அண்ணா சொன்னாரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்தாங்க அப்படின்னு. நாங்க திருப்பியும் பதிவு பண்றோம், வரலாற்றில் முதல் முறையாக 8 அமைச்சர்களை ஒடுக்கப்பட்ட மக்கள்ல இருந்து உருவாக்கியது நாங்கள். இன்னொரு முக்கிய கோரிக்கை உங்களுடைய கட்சி தலைவருக்கு, நீங்க சொல்றீங்க நீங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்தீங்கன்னு. இன்னும் அறிவாலயத்துல டாக்டர் அம்பேத்கருடைய சிலையை தயவு செஞ்சு வைங்க, பெரியார் சிலையை தயவு செஞ்சு வைங்க. அண்ணா செலவு மட்டும்தான் அறிவாலயத்துல இருக்கு. இந்த மாதிரி உங்க கட்சிக்கான அம்பேத்கருக்கான மரியாதை முதல் அறிவாலயத்திலிருந்து தொடங்குங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கான உபதேசனை அப்புறம் சொல்லலாம்.